ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, எல்லாரும் துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. மரித்த கிறிஸ்து மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், நரகை தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலி தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் மூறிப்பட்டன. மரணத்தின் தெரிப்பட்டன, நொடியில் மூறிப்பட்டன. யூத உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத எழுந்தார் என்ற தோணி, எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. எழுந்தார் எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை முழு மனதோடு விசுவாசிக்கிறீங்க? அவர் உயிரோடு எழுந்த நல்ல தெய்வம். ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும்
கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தம், ஹல்லேலூயா. கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கைத்தட்டி பாடிடுவே. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. நாம் ஜெயம் என்று நல்ல பாடல் வரிகளை பார்த்து நல்ல 2 கரங்களை தட்டி சபையாய் ஆராதிப்போம் இயேசுவை. Come on, worship. கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கைத்தட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், ஜெயம் என்று மறுபடியும் ஒரு முறை சபையாய் கீதம் கீதம் கை தட்டி பாடிடுவோம். இயேசு இயேசுராஜன் பாரதோ கல்லறை மூடின பெருங்கும் உரண்டு ஓடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவலில் நிற்குமோ தேவபுத்தர் சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவலில் நிற்குமோ தேவபுத்தர் சந்நிதி முன். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கைத்தட்டி இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. Come on, worship. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்றே ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கைத்தட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் அவர் ஜெயித்தெழுந்தவர், அவர் ஜீவிக்கிறவர். கைத்தட்டி இயேசுவே ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னால் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னால் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டே கைத்தட்டி வல்லமை வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டே என்ற ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார் இயேசு என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார்
ஜய கீதம் கை தட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. சபை முழுவதும் கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை தட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ஜீவனை எழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரி. கை தட்டி ஆண்டவரை பாடி ஆமென். அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார், அவர் மீண்டும் எனக்காக வரப்போகிறார். என் இயேசு என்னோடு கூட ஜீவனுள்ள தெய்வமாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போ வெற்றி உண்டு. சபை கை தட்டி பாடட்டும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போ வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. ஓ சாத்தானின் அதிகாரம் எல்லாம் பாடுங்க, என் நேசர் பாரித்துக் கொண்டா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பாரித்துக் கொண்டா. சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும். கை தட்டி சபை முழுவதும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஓ என்னென்ன துன்பம் வந்தாலும் சொல்லுங்க, நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் கண்களை மூடி வாய திறந்து வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. கை தட்டி வெற்றி, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு. நீர் என்னோடு இருக்கும் போது என்ன வெற்றி, வெற்றி. கண்ணை மூடி வாயை திறந்து பாடுங்க. இருக்கும் போது என்ன வெற்றி, வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்றே போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்றே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் சொல்லுங்க, எனக்கு ஒரு ஜெயம், எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு சுகம். ஆமென். மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம். கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவனுக்கு. கை தட்டி நீர் என்னோடு என்னாலும் வெற்றி, வெற்றி. சபை ஆராதிக்கட்டும். நீர் என்னோடு என்னாலும் வெற்றி, வெற்றி. தோல்வி இல்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்றே. கை தட்டி இயேசு ஜெயித்தார், எங்களையும் ஜெயிக்க வைப்பார். சபை ஜெயிக்கும், தேவ பிள்ளைகள் ஜெயிப்பாங்க. அவர் வார்த்தையினால் ஜெயிப்பாங்க. அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையினால். நல்ல கையை தட்டியோ வாயை திறந்தோ ஆவியில நிரம்பியோ அந்நிய பாஷைகளை பேசியோ
எங்களை உயிர்ப்பிக்கிற தேவ பிரசனம், எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய மகிமை இந்த காலை ஆராதனையில வல்லமையாய் பலனாய் எங்களை நிரப்பட்டும். கண்ண மூடி அங்க இங்க வேடிக்கை பார்க்காம அப்படியே ஒரு மனதோடு அப்படியே ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன். நீங்க கை உயர்த்தி ஆராதிக்கலாம் எல்லாரும். அல்லேலூயா ஹோசன். சபை சொல்லட்டும். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன். அல்லேலூயா, அல்லேலூயா. Oh, we worship you, Jesus. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 51, 53, 57. ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். உயிர்த்தெழுதலின் சாயல் என்கிற தலைப்பில் நான் வேகமாக வசனங்களை சொல்லுவேன், ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லுவேன். இணைந்து வாருங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சதுசேயர்களும் பரிசேயர்களும் ஒரு கூட்டம் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஒரு பக்கம் உயிர்த்தெழுதல் கிடையாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தது, இப்போயும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் 2 கூட்டம் எப்பயுமே இருக்குது. இந்த உயிர்த்தெழுதலை நம்புகிற ஒரு கூட்டம், ஆவியை நம்புகிற கூட்டம், பரிசுத்த ஆவியை நம்புகிற கூட்டம், உயிர்த்தெழுதலை நம்புகிற கூட்டம், இந்த வருகையை நம்புகிற கூட்டம், இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் நம்பாத ஒரு கூட்டம் இருக்குது. ஆவியை நம்புறது இல்லை, உயிர்த்தெழுதலை நம்புறது கிடையாது, ரகசிய வருகையை நம்புறது கிடையாது, ரகசிய வருகையே கிடையாது. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா பரிசேயர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்கிறார்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 17, 18 வசனம் சொல்கிறது உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று. இன்னொரு கூட்டம், 3வது கூட்டம், இம்மனேயு பிலேத்து என்கிறவர்கள் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலரை விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிற ஒரு 3வது ஒரு கேட்டகரி பீப்புள். ஒரு கூட்டம் உயிர்த்தெழுதல் இல்லைன்றாங்க, சதுசேயர்கள் கிடையவே கிடையாதுங்கிறாங்க, பரிசேயர்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கூட்டம் உயிர்த்தெழுதல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு அவங்க விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிற ஒரு 3வது கூட்டம். இந்த கடைசி காலத்தில் பல கூட்டங்கள், உபதேசங்கள் எழும்புகிறது. ஒரு பக்கம் கிரேஸ் டீச்சிங், இன்னொரு பக்கம் நியாயப்பிரமாண உபதேசம், இன்னொன்று புது உடன்படிக்கையின் உபதேசம், இன்னொன்று ஜூடாயிசம் யூத முறைமையின் உபதேசம், இன்னொன்று ஜீசஸ் ஒன்லி என்கிற ஒரு உபதேசம், இன்னொன்று யெகோவா விட்னஸ் என்கிற உபதேசம். எல்லா உபதேசம். ஆனால் ஒன்றே ஒன்று, மரித்த உயிர்த்தெழுந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவனே அல்லாமல் வேற ஒருவனும் அவரை பிதாவை அடைய முடியாது, நித்திய ஜீவனை பெற முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். ஆமாம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 27 38 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் இயேசுட்ட வேண்டா விதாண்டாவாதம் பேசுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். சதுசேயர் சொல்கிறாங்க உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் ஒருத்த பேசுகிறான், எப்பா நீர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்கிறவன் ஒருத்திக்கு ஒரு கணவன் இருந்தான், அவன் மரித்தான்.
அடுத்தது அவன் சகோதரன், அவன் சந்தானம் இல்லாமல் அவன் வந்து அவளை விவாகம் பண்ணினான். இப்படி 7 பேரும் விவாகம் பண்ணி 7 பேரும் மரித்தார்கள். உயிர்த்தெழுதல் நாட்களில் இவன் யாருக்கு மனைவியாக இருப்பா, இவன் யாருக்கு மனைவியாக இருப்பான்னு கேட்டபோது இயேசு சிம்பிளாக அழகாக ஒரு ஆன்சர் பண்ணிட்டார். உயிர்த்தெழுதலில் வந்து கணவன் மனைவிலாம் இல்லை, வேற சாயல் உடையவர்களாக இருப்போம். உயிர்த்தெழுதல் சாயல்ங்கிறது இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இயேசு வந்து அங்கே பேசுகிறதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13 32 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, மரித்தோரின் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே, மரித்தோர் உயிர்த்தெழுந்திருக்கவிட்டால் என் பிரசங்கம் விருதா, உங்களுடைய விசுவாசம் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழுதாவிட்டால் தேவன் எழும்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே நாங்கள் பொய் சாட்சி சொல்லுகிறோம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் எல்லாமே விருதா. இன்னைக்கு சண்டே சர்வீஸில் தூத்துக்குடியில் மவுண்ட் சர்ச்சில் நம்ம கூடி இப்படி ஆராதிக்கிறது விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் என் கையில் உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகம் விருதா. மரித்தோர் கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும், நீங்கள் இன்னும் பாவத்தில் தான் இருப்பீர்கள். அதனால் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நமக்கு வேதம் சொல்லுகிறார். 32ஆம் வசனத்தில் முடிக்கும்போது 33 ஒன்று சொல்கிறார், நான் எபேசுவில் துஷ்ட மிருகங்களுடனே கூட போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதுனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார், மோசம் போகாதிருங்கள். இப்படி தான் பேசுவாங்க, குடிப்போம் புசிப்போம் சாவோம், அதுக்கப்புறம் என்னங்க இருக்குது லைஃப், ஒன்றுமே கிடையாது இப்படின்னு பேசுகிற ஒரு கூட்டம் எழும்பும். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை என்னத்தை கெடுக்குமா? ஐயோ, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு பேசுகிற ஆட்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆகாத சம்பாஷணை உங்கள் நல்லொழுக்கத்தை கெடுத்துரும், உங்கள் கேரக்டரையே மாற்றிரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இயேசு இந்த பூமியில் உயிர்த்தெழுந்தார்னா அந்த உயிர்த்தெழுந்தலின் சாயல், அந்த குணாதிசயம் எப்படி இருக்கும்? ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லுவேன். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இயேசு உயிர்த்தெழுந்து முதல்ல தரிசனமானது யாருக்கு? பெண்கள் ஆமாம், இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தார். இயேசு முதல்ல உயிர்த்தெழுந்த மகதலேனா மரியாள் சீஷர்களுக்கு, எம்மாவூர் சீஷர்களுக்கு, ஆமென், தோமாவுக்கு, பேதுருவுக்கு, மற்ற 500 பேருக்கும் கடைசியாக தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். பவுல் சொல்கிறார், அகால பிறவியாயிருந்த கடைசியில் எனக்கும் அவர் வெளிப்படுத்தினார் என்று இயேசு தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஒவ்வொன்றா சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் என்ற தலைப்பில் இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் நம்முடைய ஜீவியத்தில்? இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இங்கே காலையில் வந்திருக்கிறோமே, இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அவருடைய குணாதிசயம் எப்படி இருந்தது, அவருடைய சுபாவம் எப்படி இருந்தது? உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற நம்முடைய சுபாவமும் குணாதிசயமும் எப்படி இருக்கணும்? 5 காரியம் சொல்கிறேன். வாழ்த்தினார், சொல்லுங்க, வாழ்த்தினார், சத்தமாக சொல்லுங்க, வாழ்த்தினார். 2வது ஆறுதல் படுத்தினார், தன்னை மறைத்தார், அன்பு கூர்ந்தார், பலப்படுத்தினார். 5 காரியம் சொன்னேன். கிரீட்டிங், சொல்லுங்க, கிரீட்டிங், comforting, hiding, strengthening, loving. 5 காரியம். இயேசு உயிர்த்தெழுந்த சாயல், இந்த 5 காரியத்தை இயேசு வெளிப்படுத்தினார், அவருடைய கேரக்டர். வார்த்தை கிரீட்டிங். மத்தேயு 28ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார்.
அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது சொல்ற ஒரு வார்த்தை, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல், உயிர்த்தெழுதலின் கேரக்டர், குணாதிசயம் எப்படி இருந்தது? எழும்பி எல்லாருக்கும் சொன்னது கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள், வாழ்க, அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு உலகம் கோஷம் போடுது, அவர் வாழ்க, இவர் வாழ்க, அந்த கட்சி வாழ்க, இந்த கட்சி வாழ்கன்னு. ஆனால் ஆண்டவர் நமக்கு உயிர்த்தெழுந்த சாயலை சொல்லுகிறார். எல்லாரையும் என்ன செய்ய சொல்றாரு? வாழ்த்த சொல்லுகிறார். வாழ்த்துங்கள், எல்லாருக்கும் வாழ்கன்னு சொல்லி கிரீட்டிங் பண்ணுங்க. நீங்கள் நார்மலாக ஒரு கஷ்டப்பட்டு துக்கத்தோடு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் சந்தோஷமா இருங்க அப்படி சொல்லி பாருங்க, வாழ்த்தி பாருங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவங்க முகம் 90 டிகிரியிலிருந்து அப்படி மலர்ந்து 360 டிகிரிக்கு மாறி பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அப்போ ஆண்டவர் சொல்கிற உயிர்த்தெழுந்த சாயல் என்ன? முதல்ல வாழ்த்துங்கப்பா. யாரை பார்த்தாலும் முதல்ல என்ன செய்யுங்க? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பழகுங்க. ஆமென். ஆமாம், மத்தேயு 26:49 வசனம் இப்படி சொல்கிறது. உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். யூதாஸ் காரியத்தும் வாழ்கன்னு சொல்லியிருக்கான். அதுவும் கொஞ்சம் டேஞ்சர் வாழ்த்தாத்தான் இருக்கு. ஆமாம், சிலர் வாழ்த்து உயிர்த்தெழுதலின் சாயலை போல இருக்கும், சில மாய்மாலமான வாழ்த்துக்களும் இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் உண்மையான வாழ்த்து உங்களை சந்தோஷப்படுத்தும். இவன் 30 வெள்ளிக்காசுக்காக வாழ்கன்னு சொல்கிறான். காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசுக்காக வாழ்க அப்படின்னு சொல்கிறான். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில் அநேகரை வாழ்த்துங்கள், அநேகரை ஆசீர்வதியுங்கள். சபிக்கிறவர்களை வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை, நிந்திக்கிறவர்களை, உங்களை பகைக்கிறவர்களை, உங்களை வெறுக்கிறவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அனுப்புங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமென். லூக்கா 1:40, 41, 44. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்த மரியா எலிசபெத்தை வாழ்த்தினாள். அந்த வாழ்த்துதலின் செய்தியை கேட்ட உடனே புள்ள வயிற்றுல துளிர்ச்சி. யோவான் ஸ்நானகனுக்கே இருக்க முடியல வாழ்த்து செய்தியை கேட்ட உடனே. ஆமாம், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் இவனை போல மேன்மையானவன் யாருமே இல்லைன்னு இயேசுவே சாட்சி கொடுத்தவன் வயிற்றில் இருக்கிற பிள்ளை யோவான் ஸ்நானகன் துள்ளுகிறார் ஒரு வாழ்த்து செய்தியை கேட்டபோது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாயிற்று. அப்படின்னா என்ன சொல்? ஹாப்பி, சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு ஆளை வாழ்த்தி பாருங்க, துக்கத்தில் இருக்கிற ஆளை கூட சந்தோஷமாக மாற பண்ணும். இன்னைக்கு அந்த சாயலை நீங்கள் அப்படி தரித்து கொண்டு போங்க. உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. நல்லா இருப்பீங்க, வாழ்த்துங்க. வாலி பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்கள்லாம் போய் அம்மாவை பார்த்து சொல்லணும், தேங்க்ஸ்மா, நீங்கள் டெய்லி எங்களை பார்க்குறீங்கன்னு சொல்லி அம்மாவை என்கரேஜ் பண்ணணும், அப்பாவை வாழ்த்தணும். பிள்ளைகள் பெற்றோரை வாழ்த்தணும், பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யணும்? வாழ்த்தணும். நான் உங்களை வாழ்த்துகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பவுல் ஒவ்வொரு திருச்சபைக்கும் லெட்டர் எழுதும்போது சொல்கிறார், இவனை வாழ்த்துகிறேன். எபேசு சபைக்கு வாழ்த்துக்கள், பிலிப்பு சபைக்கு வாழ்த்துக்கள், தெசலோனிக்கே சபைக்கு வாழ்த்துக்கள், இமனேவை வாழ்த்துங்கள், தேமாவை வாழ்த்துங்கள், அவன் சபையில் வீட்டில் கூடுற சபையை வாழ்த்துங்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறார்கள். ஆமென். யாரை பார்த்தாலும் வாழ்த்துங்க. இயேசு உயிர்த்தெழுந்து செய்த முதலாவது காரியம் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. அடுத்தது கம்ஃபோர்ட்டிங், ஆறுதல் படுத்தினான். யோவான் 20:19-21. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு மறுபடியும் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. போதும். எகைன் அண்ட் எகைன் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம்.
ஏன்னா சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்திருந்தார்கள், ரோம அரசாங்கத்துக்கு பயந்திருந்தார்கள், பிரதான ஆசாரியர்களுக்கு பயந்து நடுங்கி போய் ஒளிந்திருக்கிறார்கள். ஒரே பயம். இயேசுவை அடிக்க கெத்சமனே தோட்டத்துக்கு பிடிக்க வந்தபோது எல்லாரும் ஓடி போனார்கள். நீங்க மார்க்கில் வாசித்து பாருங்களேன், ஒருத்தன் வஸ்திரத்தை துப்பட்டியை மட்டும் போட்டு வாரான், அதை உருவிட்டான், உருவின உடனும் ஓடுறான் பாருங்க, நிர்வாணத்தோடு ஓடி போகிறான். பயம், எல்லாருக்கும் பயம், எல்லாரும் பயம் நடுக்கத்தோடு இருந்த காலகட்டம் சீஷர்கள். மகதலேனா மரியாள் அங்க அவ தனியா நின்றுட்டு அவளும் ஒரு பயத்தோட தான் இருக்கிறா. எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு பயம், நடுக்கம், திகில், தனிமை. ஆண்டவர் உங்களை கம்ஃபர்ட் பண்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆறுதல் படுத்துகிறார், உங்களுக்கு சமாதானம். லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். எம்மா ஒரு சீஷர்கள், ஏன் இவங்க துக்கமுகமா இருக்கீங்க? துக்கமெல்லாம் இருக்காதீங்க, நான் இருக்கேன். இயேசு வழியில பேசிட்டு வரும்போது அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததான். அவங்கள கம்ஃபர்ட் பண்றாரு பாருங்க, ஆறுதல் படுத்துகிறார். ஏன்பா துக்கமுகமா இருக்கீங்க? இயேசு மரித்தார் என்றா? இல்லை, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார். தைரியமா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். யோவான் 20:14-15 இவைகளை சொல்லிய பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை மரியாள் கண்டா, ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். ஆமென். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். எவ்வளவு தைரியம் இருக்கு இந்த பிள்ளைக்கு பாருங்களேன். ஏசப்பா வைத்த இடத்தை கொள்ளும், நான் போய் எடுத்துக்கிறேன்னா அவர் 80 கிலோ, அவரை போய் தூக்கிட்டு வரேன்றா பாருங்க. உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் மாதிரி உலகத்திலே வேற யாருக்குமே கிடையாது. ஆமென். ஆனால் அவளும் சோர்ந்து போயிருக்கிறார். கர்த்தர் அவளையும் ஆறுதல் படுத்தினார். இந்த காலை வேளையில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயல் மற்றவர்களை ஆறுதல் படுத்துங்க. இன்னைக்கு உங்களையும் அவர் ஆறுதல் படுத்துவா. உங்கள் வேலை மற்றவங்களையும் என்ன செய்யணும்? ஆறுதல். 3வது ஹைடிங் சொல்லுங்க. தன்னை மறைத்து கொண்டார். லூக்கா 24:15-18. இப்படி அவர் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். எம்மாவூர் சீஷர்களோட. அவர்களில் ஒருவனாகிய 18 சொல்லுகிறது, கிளையப்பா என்பவன் பிரதித்திரமாக, இந்நாட்களில் எருசலேமே நடந்த வேளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ? அவனுக்கு அந்நியரா தோன்றுகிறார். எம்மாவூர் சீஷர்களுக்கு யாருன்னே தெரியல. அப்படின்னா இயேசு தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார், ஒளித்து கொண்டிருக்கிறார். யோவான் 20:15 பாருங்க. ஸ்திரீயே, யாரை ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அவளுக்கும் இயேசு தன்னை வெளிப்படுத்தலன்னு இருக்கு. அவர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். யோவான் 21:4 பாருங்க. யோவான் 21:4. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். நமக்கு இந்த உலகத்தில் வாழும்போது நம்மளை எல்லாருக்கும் தெரியணுன்ற எண்ணம் இருக்கும் இல்லை? நம்மளை காட்டணும், நம்மளை தெரியணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இந்த ஈகர்னஸ் ரொம்ப இருக்கும். ஆனால் இங்கே உயிர்த்தெழுந்த சாயல் என்ன? நான் ஜெபிக்கிறது எனக்கு தெரியக்கூடாது மற்றவங்களுக்கு. ஆமாம், அவர் சிறுகணுமா, நான் சிறுகணுமா? அவர் பெருகணும். இன்னைக்கு அதுதான் மாறி போய் நான் பெருகணும். ஆமாம். யோவான் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை குறித்தே பேசுகிறவன் அவரை மகிமைப்படுத்த மாட்டான், அவன் உண்மை உள்ளவன் அல்ல. அவரை குறித்தே பேசுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான், அவன்தான் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லைன்னு போட்டிருக்கு. அப்படின்னா தன்னை மறைத்து கொள்ளணும். இந்த பூமியில் வாழும்போது இயேசு ஜபம் அப்படின்னு சொன்னால் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணுங்கன்றாரு. உபவாசம் பண்ணாலும் மற்றவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் கொடுக்கிறதா இருந்தால் உங்கள் கை இந்த கை செய்கிறத அந்த கை
தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. எல்லாமே அந்தரங்கத்தில் சொல்றாரு. அந்தரங்கத்தில் செய்கிறதை கர்த்தர் வெளியரங்கமா பலனை கொடுக்கிறவர். இந்த பூமியில் நீங்கள் ஜெபிக்கிறது, இன்னொரு ஆளுக்கு இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னால் அதனுடைய பலனை அடைந்து தீர்ந்தீர்கள். நீங்கள் உபாசிக்கும்ன்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் இவ்வளோ கொடுத்தேன் அப்படிங்கிறது நீங்கள் உலகத்துக்கு நீங்கள் பிரகடனப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்திலே நீங்கள் பலனை அடைந்து தீர்ந்தீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் இருக்கு. முடிஞ்சு. உங்களுக்கு பலன் பரலோகத்தில் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் மறைமுகமாக செய்ய பழகுங்க. இயேசு பெருகட்டும், நான் செருகட்டும். ஆமென் சொல்லுங்க. இயேசு தன்னை ஒளித்து கொண்டே இருந்தார், மறைத்து கொண்டே இருந்தார். இந்த உலகத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களை மறைச்சிக்கோங்க. ஆமென். ஆனால் நம்மளை சொல்லணும்னு தானே நமக்கு ஒரு விருப்பம் வரும். என்ன சொல்லலையே, என்ன சொல்லலையே நினைக்காதீங்க. உங்களை சொல்லாமல் இருந்தால், உங்களை மறந்தா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு பலன் பரலோக ராஜ்யத்திலிருந்து வரப்போகிறது, அங்கே என்னை கர்த்தர் மகிமைப்படுத்துவா. அது பிடிக்குமா? அது ஆசைப்படுவீங்களா? அதில் பழகுங்க. யோவான் 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை எங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். இயேசு 8 நாளைக்கு முன்னாடியே உயிர் தெழுந்து விட்டார். 8 நாளைக்கு முன்னாடி உயிர் தெழுந்த இயேசு தோமா அங்கே இல்லைன்றதுனால ஆஃப்டர் 8 days, 8 நாளைக்கு அப்புறம் மெனக்கிட்டு தோமாவுக்காக அவர் வந்து தோமாவை சந்தேகப்படுறான்னு பார்த்து ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி விடாமல் அவனை வந்து என் விழாவில் போடுப்பா, என்னை பாரு, நான் தான் இயேசுன்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தி பலவீனத்தில் பலப்படுத்துகிறாரு. இந்த உலகத்தில் எல்லாரும் விசுவாசத்திலே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பரிசுத்தமாகவே இருக்கணுன்றது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்க முடியாது. எல்லாரும் பலவீனர்களும் இருப்பாங்க, சோர்ந்து போகிறவங்க இருப்பாங்க, அதைரியம் உள்ளவர்கள் இருப்பாங்க, பயப்படுகிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்றபடி அவங்கள நீங்கள் பலப்படுத்தணும். இல்லையிலே சொல்லுங்க. அவங்களுடைய அவிசுவாசத்தை நீங்கள் அற்பமாய் எண்ணாமல், ஒரு ஆள் அவிசுவாசப்படுறாங்க, சந்தேகப்படுறாங்க, அற்பமாக எண்ணாதீங்க. அவங்களுடைய பலவீனமாக இருக்கும். ஒரு தோமாவுக்காக 8 நாளைக்கு கழித்து திரும்பி வந்து, ஏன் நீ கிறுக்கு பயல அப்படின்லாம் சொல்லலையே இயேசு, சொல்லலையா இயேசு? இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பேதுருக்காக மெனக்கிட்டு சொல்லி அனுப்புகிறார், எப்பா பேதுருவை கொஞ்சம் விட்டுறாதீங்க, பேதுருவை இன்வைட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு இயேசு சொல்கிறார். ஏன்னா அவன் என்னை மறுதளிச்சிட்டான், அவன் துக்கப்படுவான், அதனால நீங்கள் ஸ்பெஷல் இன்விடேஷன் பேதுருவுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்படின்னா எந்த மனுஷனுக்கும் எல்லாருக்கும் எல்லாமாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். விருத்த சேதனம் உள்ளவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி, விருத்த சேதனம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி, எல்லாருக்கும் நான் எல்லாமே மானேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர் பலவீனமாக இருப்பாங்க, சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம சர்ச்சில் எல்லாருமே இருக்கீங்க. ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லா ஜெபத்துலையும் வாரீங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் சண்டே மட்டும்தான் வாரீங்க. என்ன செய்ய? உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கு, பலப்படுத்த வேண்டியிருக்கு, தைரியப்படுத்த வேண்டியிருக்கு. வாங்க ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி எல்லாரும் எல்லா விதமாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க விதமாக இருப்பாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திக்கிற நபர்களும் பல விதத்தில் பல சுபாவத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு விதத்தில் ஏற்ற விதத்தில் நீங்கள் அவங்கள என்ன செய்யணும்? பலப்படுத்தணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். கடைசியாக சொல்கிறேன், யோவான் 21:12. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டுட்டு போயிட்டாங்களே, ஆனால் இயேசு அவர்களிடத்தில் போய் வாங்கப்பா போஜனம் பண்ணுவோங்கிறாரு. யோவான் 21:5 பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? எவ்வளவு ஒரு அன்பு, ஒரு ஆசையோட என்னை விட்டுட்டு ஓடிட்டீங்களடா அப்படின்னு எதுவுமே சொல்லலையே, இல்லை? எவ்வளோ ஒரு நேசம். யோவான் 21:15, 16, 17 பேதுருட்ட இயேசு சொல்லி பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் போட்டிருக்கு 3 வசனத்தில்.
சீமோனின் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின், ஏன் யோனாவை சொல்கிறாரு? வெறும் பேதுருன்னு சொல்லலாம், வெறும் சீமோனேன்னு சொல்லலாம். பேதுருவை பேதுருன்னு பேர் வச்சவர் அவர் தான். சீமோன்னு முதல்ல அழைக்கும்போது சீமோன்னு கூப்பிட்டவர் அவர் தான். ஆனால் இங்கே மட்டும் ஒரு வார்த்தை ஆட் பண்ணி சொல்கிறார், யோனாவின் குமார். நம்ம யோனா என்ன செஞ்சார்? ஆமாம், ரூட்டை மாற்றினவர். டிக்கெட் போட்டு ஆண்டவர் ஒரு ஏரியாவுக்கு போச்சோன்னா இவர் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு டிக்கெட் எடுத்துகிட்டு வேறு ஏரியாவுக்கு போகிறாரு நம்ம ஆள். அப்போ ரூட்டு மாற்றின ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறார். பாருங்க, ஏசப்பா ரொம்ப அன்பாகவும் இருப்பார், ஆனால் லைட்டாக போட்டு போட்டு காமிப்பார், நீ இதை செஞ்சேன்ட்டு. எத்தனை பேருக்கு மத்தேயு 1ஆம் அதிகாரம் பிடிக்கும்? மத்தேயு 1ஆம் அதிகாரம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இவனை பெத்தான், இவனை பெத்தான், இவனை பெத்தான்ட்டு. சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? 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 ஆபிரகாம் ஈசாக்கை பெத்தான், ஈசாக்கு யாக்கோபு பெத்தான், யாக்கோபு யூதா பெத்தான், யூதா தாமார இடத்துல அப்படியே ஓனா பெத்தான், அவன் பெத்தான். அதில் ஒன்று போட்டிருக்கு தெரியுமா? தாவீது உரியாவின் மனைவியாகிய பச்சைபர் இடத்துல சாலமோனை பெத்தான். ஏன் அநியாயம் பண்ணுறேன்? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் பண்ணதில் இப்போ இருந்தால் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி நறுக்குன்னு யாத்திராரு பாருங்க. உரியாவின் மனைவி ஆகிய பச்சைபால் இடத்துல சாலமோனை பெற்றான், இந்த வாங்கிக்கோ தாவீது. இவருங்க தப்ப மறப்பார், கடலின் ஆழத்தில் போடுவார், மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளோ தூரமாக நம்மளை அகற்றி விடுவார். ஆனால் அதிகாரத்தில் இடத்துல போட்டுருவார். இவனை அன்பு கூறுறேன்றாரு. ஆனால் ஒன்று சொல்கிறாரு, யோனா எப்பயுமே சீமோன்றாரு, உன்னை நீ பேதுரு, நீ கேபா, எல்லா பேரை சொல்கிறார். அங்கே எங்கேயுமே யோனான்னு சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இப்படி அடிக்கடி ரூட்டை மாற்றிக்கிட்டு இருக்கே மோனே, நீ என்கிட்ட அன்பு கூறுறியா அப்படின்னு கேட்குறாரு. விளங்குதா? இன்னைக்கு காலையில் ஏசப்பா உங்களை பற்றி கேட்குறாரு. அப்பப்போ வாரிக, அப்பப்போ போறீங்களே. உடனே அடுத்த வசனம், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய். 2வது தடவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஆமாண்டவரை நான் நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். ஆடுகளை மேய்ப்பாயா. 3வது பாருங்க, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா? எல்லாமே உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3 முறை கேட்குறாரு. 3 முறையும் அவன் ரிப்ளை பண்ணுறான். எல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே? நான் இந்த காலை வேளையில் உங்களை கேட்குறேன், நேசிக்கிறீங்களா ஏசப்பாவை? உயிர்த்தெழுந்தலின் சாயல் என்ன தெரியுமா? அன்பு. பின்மாறி போனவனை அன்பு கூறுறது, பின்மாற்றத்தில் இருந்தவனையை நேசித்து இழுத்து கொள்ளுகிற ஒரு அன்பு. இந்த சாயலின் அன்பு வரட்டும். சொல்லுங்க. வாழ்த்தினார். 2வது ஆறுதல் படுத்தினார். 3வது தன்னை மறைத்து கொண்டார். 4வது பலப்படுத்தினார். 5வது அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு இயேசுவின் சாயல் நமக்குள்ளே வரட்டும். உங்கள் வலது கையை உங்கள் இருதயத்தில் வைங்க. ஆண்டவரே, சத்துருக்களையும் நேசிக்க வாழ்த்த எங்களுக்கு கிருபை தான். ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. நெஞ்சில் கையை வைங்க, ஜெபம் பண்ணுங்க. சில ஆளை பார்த்தாலே வாழ்த்த முடியலையே. உங்கள் வாழ்த்துக்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவைக்காக ஒருத்தனை வாழ்த்தக்கூடாது. அது யூதாஸ் காரியத்தை 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கறதுக்காக வாழ்த்தினான். அது வேண்டாம். ஆண்டவரே, சத்துருவையும் நேசித்து ஆசீர்வதித்து வாழ்த்துகிற கிருபையை தாங்க. எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளட்டும். எங்கள் வாழ்க்கையில் அசையாத பகுதியெல்லாம் அசையட்டும். வாழ்த்துங்க. அடுத்தவங்களை ஆறுதல் படுத்துங்க. கஷ்டப்பட்டவங்கள, பலவீனப்பட்டவங்களை, கண்ணீரோடு இருக்கிறவங்கள, தனிமையாக இருக்கிறவங்கள ஆறுதல் படுத்துங்க. பயத்தோடு இருக்கிறவங்கள ஆறுதல் படுத்தி, தன்னை மறைத்து கொண்டார். என் பேர் வரணும், என்ன சொல்லணும் இல்லை. ஜபத்தை மறைச்சிக்கோங்க, உபவாசத்தை மறைச்சிக்கோங்க, ஊழியத்தை மறைச்சிக்கோங்க. உங்கள் பேரை சொல்லணும்னு எதிர்பார்க்குற என்ன வேண்டாம், மறைத்து கொள்ளுங்க.
அவர் பெருகட்டும், நான் சிறுக என்னை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, என் ஜெபம் மறைந்த ஜெபமாக இருக்கட்டும், அந்தரங்கத்தில் செய்கிறதுக்கு தான் எனக்கு வெளியரங்கமாக வரும். மற்றவர்களை பலப்படுத்த எனக்கு கிருபை தாரும், திடனற்றவர்களை தேற்ற பலன் தாரும். யோசுவாவை ஆண்டவர் பலன் கொண்டு திடமனதா இருன்னு சொன்னீங்களே, தைரியமாறு. பவுலை பார்த்து சொன்னீங்களே, இங்கே இருக்க எனக்கு அநேக ஜனங்கள் எனக்கு இங்கே உண்டு, தைரியமா சுவிசேஷத்தை சொல்லுன்னு பலப்படுத்தினீங்களே. நாங்களும் மற்றவங்களை பலப்படுத்த கிருபை தாரும். எல்லாரிடத்தில் அன்பு கூறுகிற இதயத்தை தாரும். பின்மாற்றம் அடைந்தவர்களையும் காட்டி கொடுத்தவர்களையும் மறுதளித்தவர்களையும் நேசிக்கிற அன்பு, அந்த அன்பு எங்களுக்குள்ள வரட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே, ஆமென். அல்லேலூயா.